வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம்பிட்டை இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க. என்ன காரணம்னா இதோட சக்ஸஸ் ரேட் இருக்குங்களா ரொம்ப 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 ஜாஸ்தி. எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் செஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, E4 அதாவது ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயத்துக்கு 2 ஸ்டெப் வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, குதிரையை எடுத்து வைப்பாங்க, அப்புறம் பிஷப் எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் பிளாக்காக இருந்தீங்கன்னா ஆப்பனண்ட்டை வெறும் 7 மூல ஈஸியாக செக் பண்ணிடலாம். எப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு மேலே வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் ஊக்கம் அளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லைங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போட மறந்தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் எல்லாருக்கும் காயின் நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மோடு மாறிக்குங்க. இப்போ ஒயிட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. வழக்கமான ஸ்டார்டிங் தாங்க E4 நிறைய பேர் பண்ணுறதாங்க. அவர் E4 பண்ணால் நம்ம நினச்சிக்கணும் E5 பண்ணணும். ஓகேவா? இது எந்த ட்ராப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார், நம்மளோட பானை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த குதிரையை தூக்கி இங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நம்ம ஒன்று நினச்சிக்கணும், இந்த பானை ஒருவேளை அட்டாக் பண்ணால் அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம நினச்சிக்கணும் இந்த இதை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார், இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைப்பார். ஓகேவா? இது வரைக்கும் எந்த ட்ராப்பும் கிடையாதுங்க. இதுக்கு பேர் தான் இட்டாலியன் கேம் ஓப்பனிங் பாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து தான் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க. எப்படின்னா இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம இந்த குதிரை எதுக்கு வச்சிருக்கோம், இது சேஃப்டிக்கு வச்சிருக்கோம். இந்த குதிரையை சேஃப்டியை மறந்துட்டு நேராக தூக்கி இந்த இடத்துல வைங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஆகா நமக்கு ஒரு ஃப்ரீ பான் கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நேராக இதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு வேளை அவர் அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்ம ட்ராப்பில் அவர் மாட்டிட்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட மூணாவது மூவ் என்ன பண்ணணும்னா, இந்த ராணி எடுத்து நேராக இந்த இடத்துல வைக்கணும். இது வைக்கும்போது என்ன ஆகும், இது அட்டாக்கு ப்ளஸ் இது அட்டாக் ரெண்டையும் அட்டாக் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணாரு, அவரு குதிரையை எடுத்து நேராக இந்த இடத்துல வைப்பாரு. பெஸ்ட் மூவ். ஏன்னா இப்போ நம்ம குதிரை அடிக்க முடியாது. குதிரை அடிச்சா என்ன ஆகும், இந்த பக்கம் சேஃப்டிக்கு வந்து பிஷப் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காரு, அவரு இதையும் நம்ம அட்டாக் மோட்ல வச்சிருக்காரு, இதையும் அட்டாக் மோட்ல வச்சிருக்காரு. இப்போ நம்ம நினைச்சோம்னா ராணியை காப்பாற்றணும், யானையும் காப்பாற்றணும். ஒன்றும் பதட்டப்படாது, ராணியை எடுத்து நேராக கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணணும். ஸோ இதை அட்டாக் பண்ணிட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், அவரோட நெக்ஸ்ட் மூவ் 2 இருக்கு. ஒன்று என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து குதிரை இந்த யானையை அட்டாக் பண்ணலாம், இது ஒரு மூவ் இருக்கு. இல்லை அப்படின்னா இதை சேஃப்டி பண்ணலாம். 2 எது பண்ணுவார் அப்படின்னா கட்டாயம் வந்து சேஃப்டி தான் பண்ணுவார். ஏன் என்ன காரணம், இது வந்து லாக் ஆயிடுச்சு, இதால் தப்பிக்க முடியாது. பட் இதை வந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதை தூக்கி இந்த இடத்துல வைப்பாரு. இப்படி வச்சாலும் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு தான். ஓகேவா? இப்போ இந்த கேஸ்ல பண்ணுவோம், ஒருவேளை இந்த இடத்துல பண்ணா என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ கடைசி காட்டுறோம். ஓகேவா? இப்படி பண்ணிட்டாருன்னா உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணா, நேராக இதை அட்டாக் பண்ணணும். ராணியை வச்சு இதை அட்டாக் பண்ணீங்கன்னா இப்போ என்னாவது, திரும்பவும் ராஜாக்கு செக். ஓகேவா? இப்போ ராஜா எங்கேயாவது மூவ் ஆக முடியுமா, மூவ் ஆகுறதுக்கு இடமே இல்லை. ஒரே வழி என்ன பண்ணா, இந்த ராணியை தூக்கி இந்த இடத்துல வைக்கலாம். ஆனால் ராணி தூக்கி இடத்துல வச்சா நம்ம குதிரை வச்சு அடிச்சிடும், அவங்க ராணி லாஸ். ஸோ ராணி அந்த இடத்துல தூக்கி வைக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த பிஷப் எடுத்து இந்த இடத்துல வைப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட 7வது மூவ் ரொம்ப 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 முக்கியமான மூவ். இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, பதட்டப்படாம இந்த குதிரையை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிங்கன்னா அவ்வளோதான், ராஜா செக்மேட். இப்போ கேஸ் நம்பர் 2 சொல்ல பாருங்க. வழக்கம் போல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் E4 ஸ்டார்ட் பண்றாரு, நம்ம E5 வைக்கிறோம். அடுத்து அவரோட குதிரை எடுத்து இங்க வைக்கிறாரு, நம்ம சிப்பாயை காப்பாற்ற நம்ம குதிரை எடுத்து இங்க வைக்கிறோம். அடுத்து அவரோட பிஷப் எடுத்து இங்க வைக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம், நம்மளோட குதிரை எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு, ஃப்ரீ பான் கிடைக்கும் சொல்லி இந்த இடத்துல கட் பண்ணிடுவாரு. நம்ம என்ன பண்றோம், ராணி எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம். அவர் என்ன பண்ணுவாரு, குதிரை எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு ஒரே இடத்துல ராணிக்கு செக் கொடுப்பாரு, யானைக்கு செக் கொடுப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நேராக கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த மூவ் என்ன பண்ணுவாரு, அவர் வந்து இதை சேஃப்டி பண்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒருவேளை சேஃப்டி பண்ணாம இந்த குதிரையை வச்சு நம்மளோட யானையை அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்க கவலையே படக்கூடாது, அடிச்சா அடிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட ராணியை வச்சு அவரோட யானையை நீங்க கட் பண்ணணும். திரும்ப ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ ராஜா எங்கேயாவது மூவ் பண்ண முடியுமா, இங்க வர முடியுமா, வர முடியாது. ஏன்னா இங்க ஆல்ரெடி குதிரை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, கட்டாயமா இந்த பிஷப்பை தான் தூக்கி இந்த இடத்துல வைப்பாங்க. ஓகேவா? உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும்னா, திரும்பவும் இதை அட்டாக் பண்ணணும். இதை அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும், திரும்பவும் ராஜாக்கு செக் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாரு, இப்பவும் ராஜாவால் எங்கேயும் போக முடியாது. ராணி தூக்கி வைக்கிறாமனா குதிரை வந்து ராணியை விட்டிடும். ஸோ அதுவும் பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, திரும்பவும் இதை தான் பண்ணுவாரு. இந்த சமயத்துல நீங்க வந்து புத்திசாலித்தனமா பண்ணி இந்த இடத்துல வச்சு செக்மேட் பண்ணலாம் நினைக்க கூடாது. ஏன்னா ராஜா இந்த பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்னா, இங்க தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஷப் எடுத்து நேராக இங்க சேஃப்டிக்கு வைக்கணும்.
ஓகேவா. இதுக்கடுத்து ஒயிட்டோட மூவ் என்ன மூணாலும் பண்ணிட்டோங்க. ஓகேவா. இதை மூவ் பண்ணலாம், இல்லைனா இதை மூவ் பண்ணலாம், ஏதோ குதிரையை வெளில எடுக்கலாம், எந்த மூவாலும் பண்ணிட்டோம். இந்த மூவ் மட்டும் அவர் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே செக்கில் இருக்குது. இதை தவிர எந்த மூவ் பண்ணாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. எக்ஸாம்பிள், இந்த ராணிக்கு முன்னாடிக்கு இந்த சிப்பை எடுத்து வைக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த வைக்கிறனாலுக்கு என்ன கிடைக்கி, ராஜா வெளியில் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ராணி வெளில வர ஒரு வாய்ப்பு கிடைக்கி. அதே சமயம் வந்து நம்மளோட ராணியும் அட்டாக் வச்சிருக்காங்க. ஓகேவா. இவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னா இதை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை எடுத்து நேராக இந்த இடத்துல வச்சு ராஜாவுக்கு செக் வைக்கணும். ஓகேவா. இப்போ ஒரு வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி செக்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இதை எங்கேயும் வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி குதிரை இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு மட்டும்தான் அவரால் கொண்டு போக முடியும். ஓகேவா. இந்த இடத்துக்கு மூவ் ஆன உடனே நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த ராணி எடுத்து இந்த இடத்துல வச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கேம் முடிஞ்சிடும். எப்படி, இந்த இடத்துல வச்சிங்கனாலும் செக்மேட், எங்கேயுமே போக முடியாது. நேராக கொண்டு போய் இதை அடித்தாலும் செக்மேட், எங்கேயுமே போக முடியாது. அவர் கனெக்ட் பண்ணி பார்ப்பாரு, எங்கெல்லாம் போகலாம்னு யோசிப்பார். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவார், இதை வெட்ட ட்ரை பண்ண மாட்டார், ஏன்னா இதை வெட்டினார்னா அடுத்த மூவே செக்மேட் ஆகிடும். அப்போ கொஞ்சம் தப்பிக்கு என்ன பண்ணுவார், இந்த குதிரையும் ராணி விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவார், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நேராக கொண்டு போய் இந்த சிப்பாயை அடிச்சுட்டு திரும்பவும் ராஜாக்கு செக் கொடுக்கணும். ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், ராஜாவுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று இங்கே போகலாம், இல்லை இங்கே போகலாம். ஓகேவா. இப்போ ஒரு வேளை இங்கே போடாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிப்பாயை அடிச்சிங்கன்னா செக்மேட். ஓகேவா. அதை கொஞ்சம் யோசிப்பாரு, நம்ம அங்கே போனால் செக்மேட் ஆகிடும் சொல்லிட்டு. ஒருவேளை இந்த பக்கம் போனார்னு வச்சுக்கோங்களேன், இப்பவும் செக்மேட் ஆகிடும். எப்படி அப்படின்னா, இங்கே தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிப்பாயை ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், ராஜாக்கு செக்மேட். இப்போ எங்கேயுமே போக முடியாது. பார்த்தீங்களா, இந்த இடம் அட்டாக்கு, இங்கே வந்தீங்கன்னா இது வந்து குதிரை அட்டாக்கு, இங்கே போனாலும் அட்டாக்கு, எங்கேயுமே போக முடியாது. அவ்வளோதான், செக்மேட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்கள். ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.